இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நான் ஆசீர்வதிக்கப்பட தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஐ am chosen to be blessed. வசனம் எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏற்கனவே வழங்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் பாருங்களேன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அங்க முடிக்கப்பட்டிருக்குது. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, ஆசீர்வதிக்க போறோன்னு அவர் சொல்லலை, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்றார். நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணணும். பாருங்க, இந்த வசனம்லாம் நம்ம அப்படியே ஆமாம் அது ஆவிக்குரிய ரீதியில் அது எழுதப்பட்டு இருக்குது தான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் விசுவாசித்து பெறும்படியாக தேவன் விரும்புகிறார். அதாவது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இப்போது ஆவிக்குரிய உலகத்திலும் நம்ம மறுபடியும் பிறந்த அந்த ஆவியிலும் இருக்கிறது. அது நிச்சயமாக இருக்கிறது. அந்த ஆவி இப்போது நமக்குள்ளாக நல்ல ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் நீதி உள்ளதாகவும் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம் புலன்களால் அது உணர முடியலை. 2 கொரிந்தியர் 4:18 பாருங்களேன், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியல, கர்த்தர் நம்மளை சகல ஆசீர்வதித்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அதுதான் உண்மை. பாருங்க, அது நம்மளுக்கு தெரியல தான், அதுதான் நித்தியமானவை என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரிசித்து நடப்பதல்ல, விசுவாசித்து நடப்பது. அப்போது நம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெறும் பொழுது அவை ஆவிக்குரிய மண்டலத்திலேயே மட்டும் அங்கே தங்காமல் நம்ம வாழ்வில் நடைமுறையில் அது வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி ஆராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக கருதப்படுகிறார்கள். அப்போ நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நம்ம ஆபிரகாமின் சந்ததியார், நம்ம வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். பாருங்க, உதாரணமாக தேவன் இப்போ நம்ம ஞானத்தினால் ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்க, நம்ம செய்யும் எல்லா காரியங்களையும் அந்த வெற்றிக்கான சரியான முடிவுகளை நம்ம எடுக்க அந்த திறனை, அந்த தாளந்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய உலகில் சுகம் இருக்குது, அது ஏற்கனவே அது வாங்கப்பட்டு விட்டதாம். அப்போ அதற்கான விலை ஏற்கனவே அது செலுத்தப்பட்டு விட்டது என்று பார்க்கும். தேவன் அதை நம் பெயருடன் புதிந்து ஏற்கனவே வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அதை எடுத்துக்கொள்வதற்காக அது காத்து கொண்டிருக்கிறதாம். அப்போது ஏற்கனவே ஆவிக்குரிய மண்டலத்தில் சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழிப்பு, உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் தேவை எல்லாம் தேவன் வைத்து விட்டார் ஆவிக்குரிய மண்டலத்தை. நம்ம தான் விசுவாசித்து சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம கையில் தான் அந்த பொறுப்பு இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் என்று பார்க்கும் பொழுது அவருக்குள், அவரால் நம்ம அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, அதிலேயே நிற்கிறோம். கொஞ்சம் அதுலேருந்து என்ன பண்ணோம், செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவன் இந்த கால வேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, பரலோக மண்டலங்களில் கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்போ நாங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வில் உங்கள் தயவை நாங்கள் பெற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் வேத வாக்கியங்கள்லாம் அறிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் செயல்படவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படி எங்களை விட்டு கொடுக்குறேன். கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த இடத்துலலாம் எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளரும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.